கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17:39. பழைய ஏற்பாட்டில் 492வது பக்கத்தில் 39வது வசனம் சேர்ந்து படிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். இந்த வேத பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுடையதான வீழ்ச்சியை பற்றியும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ச்சி அடைந்து போனார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பிய பொழுதோ கர்த்தர் அவங்களை உயர்த்தி மேன்மையான இடத்துல கொண்டு கர்த்தர் அவங்களை வைத்தார். இன்னைக்கு இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். இந்த காலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சத்துருக்களுக்கு நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிறார். பல நேரங்களில் நம்ம நினைப்போம் நமக்கு யாருமே சத்துருக்கள் இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் சிறிய அளவிலோ அல்லது கண்ணுக்கு தெரியும்படியாகவோ தெரியாமலோ நமக்கு எதிராக இந்த உலகத்தில் சத்துருக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் மனிதர்களை நான் 3 பிரிவாக பிரிக்கிறேன் இந்த விஷயத்தில். ஒன்று நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், உண்மையாக நமக்கு ஆதரவான மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நம்ம மேலே அக்கறைப்படுறவங்க இருக்காங்க, உண்மையான நேசிக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும்போது அங்கலாய்க்கிறவங்க, நமக்காக ஜெபிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அது மிக குறைவான எண்ணிக்கை தான். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, அதை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளனாலும் சரி, நம்ம சொந்த பந்தங்கள்னாலும் சரி, நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 3 கூட்டமும் இருக்கும். ஒன்று நமக்கு எதுனா உடனே நிற்பாங்க, நமக்காக ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு சின்ன கூட்டம் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான கூட்டங்கள் கண்டுக்கிடவே மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க வேலைகள் அவங்க பார்ப்பாங்க. நமக்கு எது நடந்தாலும் சரி, கீழேயே விழுந்து அடிபட்டு கிடந்தாலும் சரி, அவங்க வேலைகளை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளை பற்றி அக்கறைப்பட மாட்டாங்க. 3வது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படின்னா, நம்ம மேல பொறாமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய உயர்வுகளை பார்த்து, நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியாது. நாம கீழே விழுந்து கிடக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. நாம எப்போதும் அழணும்னு நினைப்பாங்க, நாம கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. நம்முடைய உயர்வு அவங்களை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது புதுசா ஒன்றை வாங்கிட்டா, புதுசா ஒன்றை செஞ்சிட்டா அவங்களுக்கு வயிறு எரியும். அவங்களுக்கு அதை பொறுத்துக்கவே முடியாது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள பொறாமையும் வேதனையும் அதிகமாக இருக்கும். எப்படி ஆகிலும் நம்முடைய உயர்வை தடுக்கணும்னு ஏதாகிலும் திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது நம்முடைய உயர்விலிருந்து கீழே கொண்டு வர்றதுக்கு வழி இருக்கான்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் சிலது நீங்கள் பார்த்துருவீங்க, அவங்க உங்கள் மேலே பொறாமைப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலது அவங்க செய்கிற சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் சிலது நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நல்லவர்களாகத்தான் உங்கள் கண்முன் தோன்றுவார்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள், உங்களுக்கே தெரியாது. ஆகையினாலே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதரவா இருக்கிறவங்களுக்காக சந்தோஷம். எதையும் கண்டுகொள்ளாமல் போயிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. 3வது, உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சரி செய்தாலும், உங்களுக்கே தெரியாம சூழ்ச்சி பண்ணாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். ஏன்னா என்னால் அந்த இடத்துல நம்மளால் ஒண்ணுமே பண்ணவே முடியாது, இல்ல? ஆமா, தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சூழ்ச்சி பண்ணால் நம்மளால அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால கர்த்தருடைய உதவி ரொம்ப நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு கைக்கு நான் உன்னை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல? நம்முடைய வாழ்வில் கடந்த காலங்களை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ சத்துருக்களின் கைக்கு நம்மளை ஆண்டவர் தப்பு வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறாரு. நான் சாட்சி சொன்னா நிறைய
உண்மையை சொல்ல முடியும். தேவனாகிய ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை விட வலிமையானவர்கள், நம்மளை எதையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு முடியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தர் நம்மளை தப்பு வச்சிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது. சிலர்லாம் நினைப்பாங்க, என்னெல்லாமோ செய்து பார்த்து இவனை ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு என்னெல்லாமோ செய்து பார்க்கிறேன், ஆனா ஒன்றும் பண்ண முடியலன்னு அவங்க நினைக்கும் அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாருன்னா விடுவிக்கிறார், காப்பாற்றுகிறாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பாங்க, இவளுக்கு விரோதமா நீ என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் இல்லாம ஆயிடுவான்னு நினைச்சோம், இவன் ஒன்றும் இல்லாம போயிடுவான்னு நினைச்சோம், தெருவில் நிப்பான்னு நினைச்சேன், இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், ஆனா அவனை ஒன்றும் பண்ண முடியலையா ஐயா அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க நினைக்கிற மாதிரி தேவன் இப்போதும் வச்சிருக்கிறாரு, இனியும் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏசாயா புஸ்தகத்தில் 46ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிங்க. நானும் சொல்றேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் எப்பன்னா முதிர் வயது வரைக்கும், அல்லேலூயா, முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் ஏற்கனவேயும் உங்களை தாங்கி வந்தேன், இனியும் இறுதி வரைக்கும் தாங்குவேன், தப்புவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எரேமியாவிலையும் ஆண்டவர் நம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க படிங்க. நான் வசனங்களை சொல்லும் போது அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஏன்னா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்றதுக்காகத்தான் அப்படி சொல்றேன். உண்மையில சொல்றேன். அதை விசுவாசித்து அந்த வசனத்தை நான் அறிக்கையிட்டு அந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லி சொல்ல 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 அந்த வசனம் நமக்கு நடக்கும். நான் சும்மா சொல்ல, நீங்க அதை சொல்லணும். நீங்க அதை சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். என் தேவன் தப்புவிப்பார்னு சொல்லணும். சகோதரா, நீங்க சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. யாரோ வாசிக்கிறாங்கன்னு நீங்க அமைதியா இருந்துடாதீங்க. நீங்களும் அந்த வார்த்தையை ஒரு முறை மனசுக்குள்ள சொல்லிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து நீங்க உங்க பைபிள் நீங்க படிச்சிருக்க வச்சு பார்த்து அதை நீங்க ஒரு முறை வாசித்துருங்க. அல்லேலூயா. எங்க பைபிள் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். இவன் அவனை யாரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, பைபிள் கொண்டு வரணும். சர்ச்சுக்கு எப்பனாலும் பைபிள் கொண்டு வரணும், படிக்கணும். சிஸ்டர், பைபிள் உங்க கையில் இருக்கணும். அது ஒரு பெரிய பட்டயம், ஒரு பெரிய ஆயுதம் உங்களுக்கு. அதனால கரங்களில் பைபிள் உங்க கையில் இருக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ, வேதாகமத்தை கையில் வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. வேதாகமத்தில் சொன்ன வசனங்கள் எல்லாம் அது தேவனால் எழுதப்பட்டது. அதை விசுவாசித்தால் அது நடக்கும். அப்படி நீங்க அதை ஏற்றுக்கொண்டால் நடக்கும், அதை அறிக்கையிட்டால் நடக்கும். அதை மறந்துடாம திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவளின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வேன்னா விடுவிப்பேன். பல நேரங்களில் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21வது வசனமும், எரேமியா 15வது அதிகாரத்தில் 20வது வசனமும் 21வது வசனமும் நீங்க அதை எழுதிக்கோங்க. அந்த வசனங்களை படிங்க. இன்னைக்கு வீட்டில் போய் கூட அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட பலவந்தரா இருக்கலாம், ஆனா அவங்க கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன்னு சொல்றாரு. சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற விஷயம் எது தெரியுமா? நம்மளை விட ஒரு பெரிய ஆள் நம்மளை எதிர்க்கும் போது, நம்மளை விட பணமுள்ள ஆள் நம்மளை எதிர்க்கும் போது, நமக்கு இடையூறு பண்ணும் போது, வசதியான ஒருத்தர், ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் நமக்கு எதிராக நிற்கும் போது நம்ம சில நேரம் சோர்ந்து போயிடுறோம். அவமானம் அடைஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மனம் குமுறும். ஸ்தோத்திரம், நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்ம பக்கம் நீதி இருக்கு, நான் தவறு பண்ணலை, அவங்க தான் தவறு, ஆனா அவங்க வலிமையா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க முடியும், அவங்க அநீதியை தைரியமா செய்யறாங்க, நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க, எல்லாம் பண்றாங்களே, நம்ம என்ன செய்ய போறோன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். கோபமும் கவலையும் நமக்குள்ள வருது. ஆனா கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் ஆரம்பிக்கும் போது, உங்களை விட எவ்வளவு பெரிய பலமுள்ளவங்களா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு உங்களை தப்புவிப்பார். அவங்களுக்கு உங்களை தப்பு வச்சு உயர்த்தி நிறுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அவர் சர்வ
வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அன்பானவர்களே, சங்கீதத்தில் 33ஆம் சங்கீதத்தில் 16-17 வசனத்தை படிக்கும் போது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான், ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாதுன்னு சொல்லியிருக்கு. எந்த ராஜாவா இருந்தா கூட குதிரை மட்டுமே ராஜாவை காப்பாத்திராதுன்னு சங்கீதக்காரன் சொல்றார். பாருங்க, சேனையின் மிகுதி மட்டுமே ஒரு ராஜாவை காப்பாத்திருமா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய குதிரை இருக்கு, ராணுவம் நிறைய இருக்கு, அது மட்டும்தான் அவரை காப்பாத்துமா? இல்ல, பெரிய படைகளும் கூட தோற்று போயிருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். இந்திய சரித்திரத்திலும் உலக சரித்திரத்திலும் படிச்சீங்கன்னா மாவீரர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. மகா அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அவங்க மன்னர்கள், பேரரசர்கள், அவங்கெல்லாம் பல நாடுகளை ஜெயிச்சவங்க. அப்படிப்பட்டவங்க கூட ஒரு காலத்தில் அவங்களுடைய வலிமையும் அவங்களுடைய இராணுவமும் தோற்று போனதாக நாம் சரித்திரங்களிலே படிக்கிறோம். வெறும் இராணுவமும் பலமும் கூட மட்டுமே வெற்றியை தந்துவிட முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் வசனமும் சொல்லுகிறது. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அன்னைக்கு அதுதானே இருந்தது. அது மிகுந்த வீரியத்தால் தப்புவிக்க போறதில்லை. மனுஷன் பணத்தாலும் மாம்ச பலத்தினாலும் எல்லாத்தையும் சாதிச்சிருவான், ஜெயிச்சிருவான் அப்படின்னா கடவுளே தேவையில்லை இல்லையா? மனுஷனால தன்னுடைய பலமும் தன்னுடைய பணமும் இருந்தா மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சிருவான், எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவான் அப்படின்னா கடவுளே தேவையில்லையே. அப்படி செய்ய முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருத்தன் ஏமாத்துறான், நம்ம ஏமாத்திட்டோம் அவனான்னு சந்தோஷப்படுறான், இவனை இன்னொருத்தனை ஏமாத்திட்டு போயிடுறான். ஒருத்தன் நினைக்கிறான் நான் அவனை ஜெயிச்சுட்டான், அவன் நினைக்கிறான் மனுஷன், இவனை இன்னொருத்தன் ஜெயிச்சிடுறான். ஆனா மனுஷனுடைய முயற்சியினால் வருகிற ஜெயம் அப்படின்றது தற்காலிகமானதாக இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஜெயிக்க வச்சார்னா அவனை எவருமே ஜெயிக்க முடியாதபடி கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அவன் இறுதி வரைக்கும் அந்த ஜெயம் அவனோடு தங்குகிறது. வேதத்தில் நமக்கு உதாரணம் நிறைய இருக்கு. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்திட்டாருன்னா அவனை எவனாலும் ஜெயிக்கவே முடியாதபடி கர்த்தர் உயர்த்துறார் அப்படின்றத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டாலும் கூட சரி, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உயர்த்தி வைக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். இல்லை, நான் அவனை ஏமாத்தணும்னு, ஏமாத்துறதுக்குன்னே ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நான் ஏமாத்திட்டுன்றதுல சந்தோஷப்படுற ஒரு கூட்டமும் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. ஒருத்தர் ஏமாத்துறதுல மிஞ்சி நிக்கிறாங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படிச்சேன். அதுல ஒரு மனுஷன் பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு அவங்கிட்ட இருந்த ஒரு செல்லாத 10 ரூபாயை மாத்தணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதை என்ன செய்யுது நினைச்சான்னா, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது, ஏதாவது வியாபாரம் பண்றவங்க கிட்ட கொடுத்துட்டு பஸ் புறப்படும் போது வாங்கிட்டா போயிருவோம், அந்த கிழிஞ்ச 10 ரூபாயை கொடுத்து ஏமாத்திடணும்னு அவன் பாக்கெட்ல வச்சுட்டே நிக்கிறான். உடனே அங்க ஒருத்தர் நியூஸ் பேப்பர் வித்துக்கிட்டே வராரு. அவர் நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருக்கும்போது இவர் பஸ் கிளம்புற நேரம் டக்குன்னு 10 ரூபாயை கொடுத்து நியூஸ் பேப்பர் அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு பஸ் கிளம்பிடுது. அவர் அந்த 10 ரூபாயை கீழே நிற்கிறவர் பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள செல்லாத காசு பஸ் கிளம்பிடுச்சுது. பார்த்தா இவர் சந்தோஷம், அவருக்கு நல்ல வேலை 10 ரூபாயை மாத்திட்டோம், அவனை ஏமாத்திட்டோம்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பஸ் 1 கிலோமீட்டர் வெளியே போயிட்டே இருக்குது. சரி அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரை படிக்கலான்னு பார்த்தா 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பர். அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, இந்த பேப்பரை எவன்ட்டையாவது என்ன செஞ்சிடணும், ஆமா வித்துறணும்னு 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பரை, பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறான். பஸ் கிளம்பும் போது வித்தா என்ன செஞ்சிடும், அவன் ஐடியா அப்படின்னா பசு புறப்படும் போது கொடுத்துட்டோம்னா ஏமாத்திரலான்னு அவன் நிற்கிறான். இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான், அவனை இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டான்னு இன்னொருத்தன் சந்தோஷப்படுறான். இதுதான் உலகம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டா அவனை ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்கட்டும்னு நினைங்க. அல்லேலூயா. அவனை ஜெயிச்சிடணும், இவனை ஜெயிச்சிடணும், அவனை மட்டம் தட்டிடணும், இவனை தாழ்த்திடணும், அவனை விட நம்ம போயிடணும், எவரை விடையும் மேலே போக வேண்டாம், நம்ம உயர்ந்தா போதும். இல்லை, நான் உயரணும்னு நினைக்கிற தப்பு இல்லை, அவனை விட உயரணும்னு சொல்லாதீங்க. இல்ல, பிரைஸ் தி லார்ட். என் தங்கச்சியை விட, என் தம்பியை விட, என்னை எதிர்த்த வீட்டுக்காரனை விட, அவனை விட, இவனை விட நான் பெரிய ஆளா ஆயிரணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும், நான் உயரணும், வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் நினைக்கிற தப்பு இல்லை. ஆனா இன்னொருத்தனை விட நான் மேல போகணும்னு மட்டும் நம்ம நினைக்காம இருந்தா அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள்ல 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இப்படி இருக்கு. நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ
கர்த்தராலே வரும். இந்த வசனத்தை வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனா குதிரையினால வெற்றி இல்லை, கர்த்தரால வெற்றி. பிள்ளைகள் வந்து நீங்க ஆயத்தமாகுங்க. எப்படி ஒரு குதிரை யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படுதோ, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி நல்லா படிங்க, நல்லா எல்லா வகையிலும் ஆயத்தமாகுங்க. ஆனா நான் எல்லாம் ஆயத்தமாகிட்டேன்றது நம்பிக்கையில போகாதீங்க. கர்த்தர் தான் வெற்றி தரணும், கர்த்தரோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அப்படி ஒரு வசனம் தான் அங்க இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லாம் தோற்று போனாலும் ஜெயம் கர்த்தரால் வரும் என்பதை மறந்து விடாதிருங்க. நான் அந்த காலையில ஒரு 5 பேரை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தப்புவித்த, சத்துருவின் கைகளுக்கு தப்புவித்த ஒரு 5 பேரை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க எழுதக்கூடியவங்க எப்போதும் டைரி இருந்தா நல்லது. விசுவாசிகள் ஆலயத்துக்கு வரும்போது நீங்க டைரி பேனெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் எழுதி வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது நேரங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வசனம் முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது தாவீதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சத்துருக்கள் அதிகமாக உடைய ஒரு மனிதனாக இருந்தவன் யாருன்னா தாவீது. நிறைய சத்துருக்களை சமாளிச்சது யாருன்னா தாவீது. அதனாலதான் முதல்ல தாவீதை நான் சொல்றேன். 2 சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது சொல்றாரு. 2 சாமுவேல் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 49வது வசனத்தை நீங்க யாராவது படிச்சா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49. அவரை என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுகிறவர், எனக்கு விரோதமாக எலும்புகள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். தாவீது வந்து தன்னுடைய அனுபவங்கள் மூலமா சொல்றார். நிறைய பட்டு வந்த மனுஷன், நிறைய அனுபவிச்ச மனுஷன், வாழ்க்கையில சத்துருக்கள் மூலமா எவ்வளவு உபத்திரப்படணுமோ அப்படி ஒரு மனுஷன். இன்னைக்கு இந்த காலையில நீங்க அப்படி ஒருவேளை அந்த பாதையில நீங்க போறவங்களா இருந்தா, எப்பவுமே எனக்கு எதிர்ப்பு இருக்கு பாஸ்டர், யாராவது என்ன விரோதமா தான் நினைக்கிறாங்க, எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்காங்க, இனி யாருக்கும் பிடிக்கல, எனக்கு விரோதம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாவீதை நீங்க ஒரு முறை நோக்கி பாருங்க. உங்க சத்துருக்கள் வந்து பெருசா உங்களுக்கு தெரியாது. தாவீது வாழ்க்கையில பெரும்பாலும் சத்துருக்களோட போராடிக்கிட்டே இருந்தான். ஆனா எல்லா சத்துருக்கள் மேலும் தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யாரும் வேற யாரும் சொல்லல. தாவீதை தேவன் தப்புவித்தார்னு வேற யாரும் சொல்லல, அவனே சொல்றான். ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார்னு அவர் சொல்றான். ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. சில உதாரணங்களை சொல்ல விரும்பினா, முதலாவது அவன் வாழ்க்கையில சத்துருவா வந்தது யாருன்னா கரடியும் சிங்கமும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ல சவுல்ட்ட பேசும்போது தாவீது இப்படி பேசுறார். ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் என் ஆடுகளை பிடித்துக் கொள்ளும்படி வந்தது, நான் அதை தொடர்ந்து போய் அதனை பிடித்து அதன் தாடியை கிழித்து போட்டேன் அப்படின்னு தாவீது வந்து சவுல்ட்ட சொல்றாரு. இந்த கோலியாத்தும் அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக இருப்பான்னு தாவீது சொல்றார். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதோடு சிங்கத்தையும் கரடியும் ஒப்பிட்டால் சிங்கமும் கரடியும் தான் வலிமையானது. ஆனா தாவீது சிங்கத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தான் கிருபை செய்தார். ஆண்டவர் சிங்கத்துக்கு அவனை தப்புவித்தார். இரண்டாவது தாவீதுக்கு எதிராக வந்த சத்துரு யாருன்னா கோலியாத். அதுவும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறது. தாவீதும் கோலியாத்தையும் எதிரெதிரே நிக்கிறாங்க. அந்த சம்பவம் நம்ம அடிக்கடி படிச்ச ஒரு வேத பகுதி. ஆனா கோலியாத் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த தாவீதை வந்து சாதாரணமா நினைக்கிறான். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இன்றைக்கு அவன் சொல்றான், இன்னைக்கு உன்னை கொன்று போட்டு ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உன்னை என்ன செய்ய போறேன், ஆகாரமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு நிலைமையில தான் தாவீது அங்க நிற்கிறான். தாவீது உண்மையிலே சின்ன பையன், இப்படி அண்ணாந்தான் பார்த்திருப்பான், இந்த பில்டிங்கை பார்க்குற மாதிரி பார்த்திருப்பான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப உயரமான மனிதன். ஆனா அவன் ரொம்ப அலட்சியமாக தாவீதை பார்க்கிறான். தாவீது அவன் அண்டையில கிட்டி சேர்ந்து, தாவீது நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருந்துச்சு, நான் ஆண்டவரை நம்புறேன், நீ வந்து உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், கேடயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்தாயே அந்த தேவன் இருக்கார்ல, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமத்தினால் நான் வருகிறேன்னு தாவீது வந்து அவன் முன்னாடி போறான்.
அதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்கு. அல்லேலூயா. எப்பவுமே நீங்க சொல்லாதீங்க, நீ சாதாரணமா நினைக்காத, நான் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீ சாதாரணமா நினைக்காத, நினைச்சா நான் தூக்கி பணத்தை எரிஞ்சிருவேன், பணத்தை வச்சிருக்கேன், தூக்கி போட்டேன்னா 1000 பேர் வருவாங்க அப்படிலாம் சொல்ற ஆள்லாம் இருக்காங்க. நீ சாதாரண நினைச்சிடாத, எனக்கு பங்காளி அங்காளி எல்லாம் இருக்காங்க. சொன்னா ஒரு போனை போட்டா 10 பேர் லாரியில வந்துருவான் அப்படி சொல்ற ஆள்லாம் இருக்கு. போனை போட்டா லாரி வந்து இறங்கிரும், குமிஞ்சிருவான், 500 பேர் வருவான். நான் சாதிச்சனம் உள்ள ஆளு, உனக்கு நீ சாதாரண நினைச்சிடாத அப்படி சொல்ற ஆள்லாம் இருக்கு. விசுவாசி அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இருக்கான்னு சொல்லுங்க, கர்த்தர் இருக்கான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நம்புகிற கன்மலை இருக்கிறாரே, என் தேவனாகி ஆண்டவர் மிக உயர்ந்தவர் இருக்காரு, என் கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு புரியாது, நிச்சயமா புரியாது. நம்ம ஆண்டவர் அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நாம 500 பேர் சொன்னா அவன் 1000 பேர் கொண்டு வருவான். நல்லா கவனிச்சிங்களா? அல்லேலூயா. நம்ம 1000 ரூபாய் பொத்துக்கு எரிஞ்சோம்னா அவன் என்ன செய்வான்? 2000 எறிவான். நீங்க ஆண்டவர் தூக்கி வைங்க, அவன் எதை தூக்கி வைப்பான்னு தெரியாது. நாம இந்த உலகத்துல மனுஷன் பலமா நினைக்கிற, இந்த உலகத்துல மனுஷன் பெருசா நினைக்கிற ஒன்றை எடுத்து வச்சா அதை விட வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா நம்ம வல்லமையானவர் தூக்கி வச்சா அதுக்கு எதிராக தூக்கி வைக்க இன்னொன்னு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது, எதை சொல்றேன்னு? நம்ம ஆண்டவர் வல்லமையான தூக்கி வச்சா அதுக்கு எதிராக இன்னொரு கடவுளை தூக்கி வைக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. நம் தேவன் பெரிய. அதனாலதான் சொல்றேன், பணத்தையும் பட்டயத்தையும் தூக்கி வைக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க. என் ஆண்டவர் வல்லமையானவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. அவர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் கோலியாத்தை ஜெயிச்சு அவனை மேற்கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான்னு பார்க்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சவுல் அவனுக்கு விரோதமாக வந்தான். அவன் ஒரு பெரிய சத்துருவாக இருந்தான். பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஈட்டி எறிந்து அவனை கொல்ல பார்த்தான். அவனுக்கு விரோதமாக ஆட்களை ஏவி விட்டான். அவனை பெலிஸ்தியர் அண்டைக்கு அனுப்பி யுத்தம் செய்து ஒரு மனிதனாக போயிட்டு இடத்துல சிக்க வைத்தான். பாருங்க, நான் கொன்னன்னு வந்து இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு நிறைய உலகத்தில் நடக்கு பாருங்க. தமக்கு எதிரிகள் என்ன பண்றானுன்னா, கொல்லாம லாரியை ஊட்டி ஏத்திட்டு போறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அப்படி கண்டுபிடிச்சு, நான் கொன்னன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக எதையோ ஒன்றை பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் அந்த உலகம் வச்சிருக்கு பாருங்க. அப்படித்தான் சவுல் நினைக்கிறான், தாவீதை வந்து கொல்லணும், ஆனா நான் கொன்னன்னு வரக்கூடாதுன்னு பெலிஸ்தியரை ஏவி விட்டு இவனை கொல்றதுக்கு திட்டமிடுறான். இவனே அனுப்பி விடுறான், போ 100 பேரை கொண்டுட்டு வான்னு. தாவீது சளைக்கல. 100 பேர் என்ன, 200 பேரை கொண்டுட்டு வரேன்ட்டு அவன் போயிட்டு பெலிஸ்தர் 200 பேரை யுத்தம் செய்து ஜெயிச்சு வர்றான். அப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல அவனுக்கு இருந்தது. வீட்டில் நிம்மதியா படுக்க முடியல. திருமணமான பிறகு சவுல் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு கூட அந்த தாவீதை கட்டிலோடு தூக்கிட்டு வர செய்தான். பல முறை சவுலை கொல்லுவதற்கு காடுகளில் தேடினான். சவுலினுடைய வேட்டை தொடர்ந்தது. ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது ஜெயித்தான். அடுத்து பெற்ற மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். மூத்தவன் தான் அப்சலோம், இளையவன் அதோனியா. ஆகீர், தாவீதின் மனைவியாகிய ஆகீர் அப்படின்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் இந்த 2 பேரும், அப்சலோமும் அதோனியாவும். இந்த 2 பேருமே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அப்சலோம் முதல்ல எழும்பினா, இரண்டாவது அதோனியா எழும்பினா. இவங்க எல்லாம் தங்களை ராஜாக்களாக அறிவித்துக் கொண்டு தாவீதை காட்டுக்கு ஓட விட்டவர்கள். 2 பேருடைய கைக்கும் தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். தாவீதை விட மூத்தவர்களும் அவனை அழிக்க நினைத்து தோற்று போனார்கள். அவனை விட இளையவர்களும் குடும்பத்தில் அவனுடைய பிள்ளைகளும் அவனை மேற்கொள்ள நினைத்து தோற்று போனார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்சலோம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோனியாவை பற்றி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 46 வரை எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெலிஸ்தியர்களை தாவீது மேற்கொண்டான். பெலிஸ்தியர்களை பெரிய சத்துருக்கள், பெலிஸ்தியர்கள் அவங்க எல்லாரையும் அவன் மேற்கொண்டான். சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. சில நேரங்கள் நமக்கும் சிங்கம் கரடி மாதிரி ஆள் இருப்பாங்க. சில நேரத்தில் கோலியாத்த மாதிரியும் சிலர் நமக்கு விரோதமாக நிற்பாங்க. சில நேரம் சவுல மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, ராஜா. சில நேரம் குடும்பத்துக்குள்ளேயே சிலர் நமக்கு விரோதமாக சத்துருக்களாக இருப்பாங்க.
ஆமென். அன்பானவர்களே, இதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் சத்துருக்களை நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் கைக்கு தேவன் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 35:10 தாவீது இப்படி சொல்றாரு, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். தாவீது என்ன சொல்றாரு? என் எலும்புகள் கூட சொல்லும். என்ன சொல்லும்னா, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே? தப்புவிக்கிற தேவன் யார் கர்த்தாவே? உம்மை போல யார் தப்புவிக்க கூடும் கர்த்தாவே? ஹல்லேலூயா. ஆண்டவரை போல யார் இருக்கிறா நமக்கு தப்புவிக்கிறதுக்கு? சொல்லுங்க, ஆண்டவர் போல ஒருத்தர் இல்லை. கைக உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன எல்லாவற்றுக்கும் தப்புவிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியும், ஆனா கோலியாத்து கீழே விழுந்து விடுவான். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருவேளை சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். நான் எங்க போனாலும் தப்பிக்க முடியல, என்னை விடாம துரத்துறாங்க, என்னை விடாம தீமை செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா தேவன் எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாக பெருகி இருக்கும் போது தாவீதுக்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது, 1 சாமுவேல்ல 3 காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்தார். சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் அதன் மத்தியில் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டால் தேவன் நமக்கு என்ன செய்வார்னா, தாவீதுக்கு 3 காரியங்களை செய்தார், அதை நமக்கும் செய்வார். 1, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 1 சாமுவேல் 18 12 வசனத்திலையும் 14 வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. 2, கர்த்தர் என்ன செய்வார்னா, தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது போல நமக்கும் வெற்றியை ஆண்டவர் தருவார். 3, ஆண்டவர் அவனை இன்னும் உயர்த்தினது போல நம்ம இன்னும் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, வெற்றி கொடுத்தது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இன்னொரு படி கர்த்தர் உயர்த்துறாரு. பிரச்சனை வந்ததுக்கு பிறகு ஒரு உயர்வு தாவீதுக்கு இருந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நமக்கு வர்ற தடையெல்லாம் தடையா நினைக்காதீங்க, நமக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் பிரச்சனையா நினைக்காதீங்க. அது ஒரு ஜெயத்துக்கும் ஒரு உயர்வுக்குமான பாதையா நீங்க நினைங்க. அல்லேலூயா. உலகம் என்ன சொல்றாங்கன்னா, தடை கற்கள் எல்லாம் படிக்கற்கள்னு உலகம் சொல்லிட்டு இருக்கு. நம்முடைய தேவன் நமக்கு உயர்வு தருவதற்கு முன்பதாக இந்த பாதை வழியா சில நேரத்தில் என்ன செய்யலாம்னா ஆண்டவர் கொண்டு போகலாம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா, சில நேரம் நம்மளை பழக்க வைத்து அந்த ஆசீர்வாதம் தர்றார். பழக்க விற்காம ஆசீர்வாதம் தந்தா ஆசீர்வாதத்தை நமக்கு கையாள தெரியாம இழந்துருவோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம உருவாக்கப்படாமலே ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை கையாள தெரியாம இழந்துருவோம். ஆனா நம்ம உருவான பிறகு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா அந்த ஆசீர்வாதம் தக்க வச்சுக்கிடுவோம். இதுதான் மெத்தட், வேற ஒன்று. இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா காடு மேடு பள்ளத்தில் வனாந்தரத்தில் நடந்து நல்லா இது பண்ணி கஷ்டம் பாடு பிரச்சனை பல விதமான மக்களை சந்திச்சு போராட்டங்கள் நடுவில் அவங்க செங்கடல், யோர்தான் நதி, எரிகோ கோட்டை, இப்படி எல்லாம் அவங்க கரடு முடான பாதையில் போய் அவங்க பழகினதுனால அவங்களுக்கு கானான் தேசம் என்பது அவங்களுக்கு எளிதாக என்ன செய்யுதுன்னா இருந்தது. இல்லை அப்படின்னா அவங்க அடிமைகளாக இருந்து அப்படியே கானானுக்குள்ள போயிருந்தாங்கன்னா அடிமைகளாகத்தான் அங்கேயும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ அடிமைகளாக இருந்து பழகின அவங்க இப்போ அவங்க யுத்தம் செய்ய பழகி அவங்க எல்லாத்தையும் நடந்து பழகி எல்லா காரியத்திலும் உருவாக்கப்பட்ட பிறகு கானானுக்குள்ள போனதுனால அவங்களுக்கு கானான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை என்ன செய்யுதுன்னா உருவாக்குது. அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படி நினைப்பாங்க, பக்குவமா போன நினைப்பாங்க. உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? உருவாக்கணும். நான் அப்படி அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஐயோ என் பையன் தூக்கிட மாட்டான், என் பையன் அதை செஞ்சிட மாட்டான், அவன் செய்வான் ஏகப்பட்ட வேலை, ஆனா இவங்களுக்கு தெரியாது. ஆனா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறதுனா, ஐயோ என் பிள்ளை பாவம், அது தூக்கிடாது, அதை செஞ்சிடாது, அதுக்கெல்லாம் இந்த பாத்திரத்தை விளைக்கிற முடியாது, பாவம் அது என்ன செய்யும், நான் தான் அந்த வயசுல இருந்து பாத்திரம் விளைக்க கஷ்டப்பட்டேன், இது என்ன செய்ய போகுது, நான் தான் அந்த காலத்துல இருந்து தூக்கி சுமந்தேன், இவனாவது நல்லா இருக்கட்டும்
அப்படின்னு ஒரு வேலை கூட கொடுக்காம பொத்துனாக்களை வளர்த்துட்டு 21 வயசு 25 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு வீடு பிறகு சொன்னா தெரியல, பாத்திரம் விளக்க சொன்னா தெரியல, குடும்பத்தை நடத்த தெரியல, ஜாமான் வாங்க தெரியல, கடலை பருப்புனா தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. என்னத்தையோ ஒண்ணு வாங்கிட்டு வரான், பூச்சி கத்திரிக்காயா வாங்கிட்டு வருது, ஒண்ணுமே தெரியல. இந்த பழக்குதல் உருவாக்குதல் இல்லாவிட்டா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் பிள்ளைகளை உருவாக்குறது போல கர்த்தருடைய மெத்தடே அதுதான். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை உருவாக்கி விடுறாரு. ஒரு அலையில சொல்லுங்க, உருவாக்கி விடுகிறார், உருவாக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் கையில பணத்தை எப்படி கையாளணுமே தெரியல, எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல, ஜாமான் வாங்க தெரியல, எதுவுமே தெரியாதவன் கையில கொண்டு 10,000 கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே நிமிஷத்துல லேசும் சீட்டோஸும் வாங்கி தின்னு காலி பண்ணிடுவான். அவனுக்கு அந்த பணத்தை என்ன செய்யணும்னே அவனுக்கே தெரியாது, எப்படி சிக்கனமா செலவு பண்ணணும்னே கையாளவே தெரியல, பழகல. அதனாலதான் 10,000 கிடைக்காது. நீ பழகுனா உனக்கு 10,000 கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீ பழகிட்டு அந்த பழக்கிறார் ஆண்டவர், உருவாக்குறார் ஆண்டவர். எப்படி எதிரியை எப்படி பெலிஸ்தியரை சமாளிக்கணும், எப்படி மோவாபியரை சமாளிக்கணும், எப்படி வெயில் காலத்துல சமாளிக்கணும், எப்படி மழை காலத்தில் எல்லாத்தையும் தேவன் இஸ்ரவேல் கற்றுக் கொடுத்து கானான்குள்ள கொண்டு போறாரு. எகிப்திலிருந்து உடனே அவங்க அத்தனை பேரையும் கானான்குள்ள கொண்டு போக கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் செய்ய விரும்பல, உருவாக்கி நமக்கு ஆசீர்வாதம் தருகிற மெத்தட் தான் கர்த்தருடைய மெத்தடா இருக்கிறது. இரண்டாவது, தேவன் சத்துருவின் கைகளுக்கு தப்புவித்த ஒரு மனிதர் யாருன்னா மோசேயை கர்த்தர் தப்புவித்தார். யாத்திராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4-10 வசனங்களை படிக்கும் போது அதுல சொல்லிருக்கு, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மோசே இங்கே சொல்றத வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பிள்ளைகள் பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறான் மோசே. பிள்ளைக்கு அந்நிய தேசத்துல பரதேசியானேன்னு கெர்சோம்னு ஒரு பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறான். ரெண்டாவது பையன் பிறக்கும் போது அவனுக்கு பெயர் வைக்கிறதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்தோத்திரம், என் தேவன் என்ன செய்றாரு, தப்புவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஆமென், பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு பெயர் வைக்கிறான். அன்பானவர்களே, தாவீதுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக பட்டயம் என்ன செய்தனா இருந்தது. தேவன் அவனை தப்புவித்தார். மோசே கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால தேவன் அவனை எல்லா விதமான பட்டயங்களுக்கும் ஆண்டவர் தப்புவித்தார் அப்படின்றத பார்க்கிறோம். மோசே உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபையினால் தான் நின்றான்னு நமக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை உதவி இல்லைன்னா மோசே என்ன செஞ்சிருக்க முடியாது, வாழவே முடியாது. என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில் 3 இடங்கள்ல தேவன் அவனை தப்புவித்தார். சத்துருவின் கைக்கு ஆண்டவர் தப்புவித்தார். டேய், என்னடா கீழே சுரங்கம் தோண்டிட்டு இருக்கீங்க, என்னடா செய்றீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்களாடா, கீழேயே தோண்டிக்கிட்டே இருக்கீங்களடா, என்னைய பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும். தோத்திரம், அல்லேலூயா. மோசே வாழ்க்கையில நம்பர் 1 கர்த்தர் அவனை தப்பு வச்ச இடம், அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட காரியம் ஒடுக்கினார்கள் சொல்லியிருக்கு. அவங்களை குழந்தை பிறக்க விடாம பண்ண பைபிள் இருக்கு. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் இருக்கு. அவங்கள வேலையில அதிக வேலை கொடுத்தாங்க. மோசையை நைல் நதியில போட்டிருக்கணும், ஆனா போடல. தேவன் குழந்தையில் அவனை காப்பாற்றினார். எந்த அரண்மனையிலிருந்து கொல்லணும்னு சட்டம் வந்துச்சோ அந்த அரண்மனையில வாழ்ந்தான் மோசே. எந்த அரண்மனையில இவனுக்கு சத்துரு இருந்தாங்களோ சத்துரு மூலமா இவனை வளர்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பார்வோனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டான், அரண்மனை உணவுகள் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் இந்த மோசையை, ஆமென், ஸ்தோத்திரம், பார்வோனின் கைக்கு தப்புவித்து, பார்வோனின் பட்டையை தப்புவித்து அவனை உயர்த்தினார். 2 அன்பானவர்களே, எபிரேயர்களுக்கு உதவி செய்ததுனால சண்டையிட்ட 2 எபிரேயர்களுக்கு உதவி செய்தான். ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அதனால பார்வோன் இந்த மோசையை கொல்லுவதற்கு தேடினான். பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15 இருக்கு. மோசையை கொல்ல நினைக்கிறான், ஆனா மோசே பார்வோனின் கைக்கு தப்பி ஓடினான் சொல்லப்பட்டிருக்கு. கையில சிக்கி இருந்தான்னா மோசே அன்னைக்கு கொல்லப்பட்டிருப்பான். தேவன் அவன் மேல் உயர்ந்த திட்டம் வச்சிருந்ததுனால தேவன் மோசையை காப்பாத்தினார். பார்வோனினுடைய பட்டயத்துக்கு ஆண்டு காப்பாத்தினார். 3வது யாத்திராகமம் 14 சொல்லியிருக்கு, செங்கடல்ல அழிக்கப்பட்ட படையிலிருந்து தப்பினான்.
பார்வோனின் சேனை அவங்களை தொடர்ந்தது. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து மோசேயும் கொல்லப்பட்டிருக்க கூடும். அவங்களை பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கொல்றது தான் வர்றாங்க. ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, கொன்று போடுவார்களேன்னு பயப்படுறாங்க. பார்வோனுடைய சேனைகளில் இருந்து மோசேயை கர்த்தர் தப்புவித்தார். சத்துருக்கள் நடுவிலே மோசேக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 3 காரியங்கள். 1, சத்துருவை கொண்டு வளர்க்க செய்தார். 2, தேவன் அவனை உருவாக்கினார். 3, தேவன் அவனை பயன்படுத்தினார். இவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் பாடுகளும் தீமைக்காக செய்யப்பட்டாலும் அதெல்லாம் நன்மைக்காக இவனுக்கு ஆண்டவர் மாற்றினார். மோசே வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டமும் பாடும் சத்துருவின் போராட்டங்களும் பார்வோனுடைய பிரச்சனையும் மோசே வாழ்க்கையில் வந்தது. கஷ்டமா தெரிஞ்சாலும் அது எல்லாம் இல்லாட்டா மோசேக்கு பயிற்சியே இல்லாம போயிருக்கும்ல. பாருங்க, மோசே நார்மலா வளர்ந்திருந்தான்னா ஒரு சாதாரண ஆளாதான் அவன் இருந்திருப்பான். அப்படிதானா? நார்மலா அவன் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு எல்லா குழந்தைய போல அவன் ஒரு குழந்தை அப்படித்தான் வளர்ந்துருப்பான். மற்ற பிள்ளைகளை போல அவனும் படிச்சிருப்பான், மற்ற பிள்ளைகளை போயிருப்பான். ஆனா குழந்தைகளை கொல்லணும்னு ஒரு சட்டம் வந்துச்சு இல்ல, அதுலதான் மோசேக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சது. அரண்மனைக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. சகல கலைகளையும் கற்றுத்தருகிற வாய்ப்பு அவனுக்கு அப்பதான் கிடைச்சது. அன்பானவர்களே, எப்போ அவன் பார்வோனால் தேடப்பட்டான், பார்வோன் இவனை கொல்லணும்னு நினைச்சான்ல, ஓடி போனால, அதுவும் நல்லதா மாறிச்சு. ஏன்னா அவன் ஓட போகலன்னா கர்த்தர் ஓரே பருவத்தில் அவனை சந்திச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் அந்த வனாந்தரத்தில் நடந்து திரிந்து ஆடு, ஏன்னா அந்த அவன் ஓரே பருவத்தில் ஆடு மேய்ச்சால அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் கூட்டிட்டு வரான். அந்த பாதையில தான் வரணும். அப்ப முன்கூட்டியே இவன் அந்த வனாந்தரத்தில் அவனை பழக்க வைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போற. அதே வனாந்தரத்தை நீ முதல்ல பயிற்சி எடுத்துக்கோ. எப்படி பாத்தீங்களா? அல்லேலூயா. உன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நீ இங்க கொண்டு இந்த வனாந்தரத்தை நடத்தணும்னா நீ இங்க திரிஞ்சு ஆடு மேய், எல்லாம் அவனுக்கு ஆடு மேய்ச்சி பழக்க கொடுத்து அந்த வனாந்தரத்தை போல தெரிஞ்சு எங்கெங்க என்ன இருக்குன்னு மோசேக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி அதே வனாந்தரத்தில் அவன் பழக்க வைக்கப்பட்டான். இதுவும் கூட நன்மையாக அவனுக்கு மாறினது. அன்பானவர்களே, அதுக்கு பிறகுதான் தலைவனாக உயர்த்தப்பட்டான். தலைவனாக உயர்த்தப்பட்டான். எந்த ஊர்ல இருந்து ஓடி போனானோ அதே ஊர்ல எழுமி நிற்கிறான். பார்வோனுக்கு முன்னாடி நின்று அவன் தைரியமா பேசுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். நான் உங்களுக்கு விசுவாசத்தோட சொல்றேன், உங்கள் சத்துருக்களை கண்டு பயப்படாதிருங்கள், கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. உலகத்தின் பட்டயங்களுக்கு உங்களை தப்புவிப்பார். உலகத்தினுடைய பட்டயம் சொல்றது மக்களுடைய வாயே பட்டயம் தான். ஏன்னா நாக்கு பட்டயம் மாதிரி உங்களை பேசும். கர்த்தர் உங்களை நிச்சயம் தப்பு வைப்பார். அவரை மாத்திரம் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் சத்தமா சொல்லுங்களேன் தம்பி. தீமைகளை நன்மையா மாற்றுவார். உண்மையா சொல்றேன், அப்படி செய்வார் ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய இருக்குது. 3வது நான் சொல்ல விரும்புறது, யூத வாலிபர்களை கர்த்தர் தேவன் தப்புவித்தார். தேவன் தப்புவித்தார். அன்பானவர்களே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? இப்பொழுதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த கடைசி வரிதான் முக்கியமானது. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்ற இந்த கேள்விக்கு பதிலை யார் சொன்னான்னா அந்த வாலிபர்கள் சொல்றாங்க. அதுதான் முக்கியம். அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். பின்னாடி சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது 17ஆம் வசனத்தில் இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ராஜா கேட்கிறாரு, என் கைக்கு உங்களை யார் தப்புவிக்க கூடும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் அப்படிதான் நினைக்கிறான். ஆமா, ஸ்தோத்திரம். அவங்க பெரிய சுப்பீரியரா நினைப்பாங்க. நீ எல்லாம் சாதாரணமான ஆளு, உன்னையெல்லாம் தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும், உனக்கு நீ ஒரு அனாதை, அப்படிலாம் சொல்லுவோம். நீ ஒரு அனாதை, உனக்கு யார் இருக்கா, உனக்கு என் முன்னாடி உனக்கு என்ன செய்ய முடியும், அப்படிலாம் பேசுற ஆட்கள் இருக்காங்க. அற்பமா பேசுற ஆள் இருக்காங்க. சாதாரண ஒரு ராஜா இடத்துல இருந்து சிலர்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு இந்த காலையில தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அப்படி யாராவது பேசியிருக்காங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல ஓனரா இருக்கலாம், ராஜா மாதிரி பேசலாம். சொந்தக்காரங்கள்ல உங்களோட வயசுல பெரியவங்க அப்படி பேசியிருக்கலாம். சில நேரத்துல சிலர் பேசுனா அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியாது, சொல்லாமலும் இருக்க முடியாது. உங்களுக்குள்ளேயே அழுது கொண்டு, உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டு, அந்த வேதனையெல்லாம் அடக்கி கொண்டு சிலர் இருப்பீங்க.
இருப்பீங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். உனக்கு என்ன செஞ்சிட முடியும், நீ என்ன பண்ணிடுவ, நீ என்ன அப்படின்லாம் கேட்கும்போது நான் நினச்சேன் அவனை தூக்கி போட்டுருவேன், நினச்சேன் அவனை அப்படி பண்ணி இப்படி பண்ணிடுவேன்னு அசால்ட்டாக பேசுவாங்கல்ல, பயங்கரமாக பேசுவாங்க. நான் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி தோணும். அன்பானவர்களே, இந்த ராஜா அப்படி தான் பேசினான். அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க, அவங்க ராஜா முன்னாடி வேற ஒன்றும் சொல்லக்கு வழி இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் ஒன்று, எங்கள் தேவன் எங்களை நிச்சயமாக தப்பு வைப்பார். இதை அவனால் ஏற்றுக்க முடியல ராஜாவால். அன்பானவர்களே, அக்கினி சூளைக்குள்ளே பாருங்க, அவன் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாததுனால அந்த அக்கினி சூளைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். ராஜா சொல்றான், அவங்கள தள்ளிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நடந்தது வேற. அந்த அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் அவங்களோட இருந்தார். அவங்க 3 பேரும் நடந்துட்டே இருந்தாங்க. இவன் எதிர்பார்த்தது நடக்கல, செத்து போகல, உயிரோடைய பிழைத்தார்கள். வஸ்திரம் ஒன்று கூட தீயில் கருகவில்லை, முடி கூட கருகவில்லை. அவங்க வெளியே வந்த பிறகு அவங்க மேல இல்ல, கர்த்தர் முற்றிலுமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. குழம்பு கொஞ்சம் சுண்டிட்டுனா என்ன ஆயிரும், கீழே பிடிச்சிட்டுனா 4 வீட்டுக்கு எங்கேயோ ரசம் அடிப்பிடிக்கி, சாம்பார் அடிப்பிடிக்கின்றாங்க. ஆனா தீக்குள்ளேயே போயிட்டு வந்த ஒரு ஆளுக்கு தீயின் வாசனை அவங்க மேல ஒண்ணு கூட இல்லை. தேவன் அப்படி முழுவதும் அவங்களை பாதுகாத்தார். அன்பானவர்களே, ஏன் இந்த சோதனை வந்தது அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்க வாழ்க்கையில பெரிய காரியம். அன்பானவர்களே, கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ராஜாவை தூண்டிவிட்டு அழிக்க நினைத்த சத்துருக்கள். அதெல்லாம் கவனிங்க, ராஜா சும்மா இருந்தாலும் கூட இருக்கிற என்ன செய்யல, சும்மா இல்லை. சிலலாம் நமக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா அவங்க இல்லை, அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் நினைச்சாங்க இருப்பாங்க. ஒரு ஆள் பேசுவாங்க, அந்த ஆள் பேசுறாங்கன்னா அவங்க மனைவி பின்னாடி என்ன செய்யுது சொல்லுது. அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நாம நம்ம பார்க்குற ஆள் தான் சத்துரு நினைப்போம். இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் ஒரு ஆளை நமக்கு விரோதமாக எழுப்பி விட்டு இன்னொரு ஆள் செய்யலாம், இல்லைன்னா ஒரு ஆளை எழுப்பி விட்டு பிசாசே செய்யலாம். எப்படினாலும் அது நமக்கு விரோதமா வரலாம். ஆனா நீங்க ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா நிக்கிற ஒரு ஆளை சத்துருவா நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இங்க ராஜா தானியேலுக்கும் வாலிபருக்கும் எதிராக எழும்பினது ராஜா தான். ஆனா அந்த ராஜாவை தூண்டி விட்டது யாருன்னா, இவங்க மேல பொறாமையா இருந்த இன்னொரு ஆட்கள் தான். அவங்க தான் போய் சொன்னாங்க, இவங்க தொழுது கொள்ளல, இவங்க பணிந்து கொள்ளலன்னு ராஜாட்ட போட்டு கொடுத்தது இன்னொரு டீம். தானியேல் உம்முடைய சட்டத்தை மீறி அவன் ஜெபிக்கிறான்னு அரண்மனைக்கு போய் சொன்னது யாருன்னா இன்னொரு டீம். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கு விரோதமாக செயல்படுற டீம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அதை பத்தி கவலையப்படாதீங்க, நம்முடைய தேவன் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் சொன்னாலும் யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார்ல கையால. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு இந்த ராஜா யோசிக்க கூட இல்லை. தனக்கு எந்த லாபமே இல்லாட்டாலும் மற்றவர்களை வேதனைப்படுத்துறதுல ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு லாபமே கிடையாது, ஆனா அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. தானியேல் விரோதம் அப்படிதான் செஞ்சாங்க. தானியேல் சிங்க கபியில போட்டதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லை, ஆனா அவங்க யாராவது அழுகிறதுல சந்தோஷப்படுறவங்க, பிறருடைய துன்பத்துல சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் அது. ஆனா தேவன் அவங்களை உயர்த்தினார். 3 காரியங்களை இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவர் செய்தார். தானியேல் உட்பட வாலிபர்கள் கர்த்தர் செய்த 3 காரியம். 1 பாதுகாத்தார், இன்னொன்று சத்துருக்களை அழித்தார், 3 தேசத்தில் தேவன் உயர்த்தினார். இவங்களை உயர்த்தினார். எப்ப பிரச்சனை வந்துச்சோ அதுக்கப்புறம் ரொம்ப உயர்ந்துட்டாங்க, ரொம்ப அதிகமாக உயர்த்தி வைத்தார், மேன்மையாக வைத்தார், ஆசீர்வாதமாக வைத்தார். முதல்ல பிரதானியாக இருந்தான் தானியேல், ஆனா பிரச்சனைக்கு பிறகு பிரதானிகளின் தலைவன் ஆயிட்டான். பிரதானி ஆயிட்டான். 3 பிரதானிகளுக்கு இவன் தான் தலைவன் ஆயிட்டான். பிரச்சனை வர பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவருக்கு பிரியமா இருங்க, உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சுருக்கமா 2 காரியங்கள் இருக்கு. எசேக்கியா வாழ்க்கையில் நடந்ததையும் நான் சொல்ல விரும்புறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, எசேக்கியாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா படைகள் அவனை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, அவனை அலட்சியம் பேசுறாங்க, கேவலம் பேசுறாங்க, ஜனங்களை சிறை வளைந்து கொண்டார்கள். அவங்க யுத்தம் செய்ய வந்திருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா அவன் திணறி போய் நிற்கிறான், என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா அசீரியர்கள் பெரும் படை. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்கிறான். எசேக்கியா ஆலயத்தில் போய் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றான். அதுதான் அவன் செய்தான். அந்த அசீரிய ராஜா தளபதி சொல்றான், கர்த்தர் காப்பாற்றுவார்னு ஜனங்களை நம்ப வைக்காதே. அது ஜனங்கள்ட்ட சொல்றான், கர்த்தர் தப்புவிப்பார் என்று எசேக்கியா உங்களை நம்ப வைப்பான், நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றான். மக்களை சொல்றான். அப்புறம் சொல்றான், யாரை நம்பி இருக்கிற தப்பு வைப்பாங்க? எகிப்தை நம்புறியா? எகிப்து உன்னை காப்பாற்றும், நீ தப்பு வைக்கும் நம்புறியா அப்படின்னு பேசுறான்.
ஏளனமா பேசுறான். உங்க கூட சேர்ந்து மலத்தை சாப்பிடும்படியா வந்திருக்கிறேன்றான். இந்த வார்த்தையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக எசேக்கியா ராஜாவை பேசுகிறான். அந்நிய ராஜா இவன் ஒண்ணுமே சொல்லலை. சில நேரத்தில் மௌனமா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். சொல்லுங்க, சில நேரம் மௌனமா இருக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது. பிரச்சனை ஓங்கி நிற்கும் போது ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருந்தீங்கன்னா கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. ரியாக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு. எசேக்கியா அந்த பிரதானியிட்ட சொல்லி அனுப்புறான், அந்நிய தளபதி பேசும்போது நீங்க ஒண்ணுமே அமைதியாக பேச, மறு உத்தரவு சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்புறான். சுருக்கமா சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. தம்முடைய தூதனை அனுப்பி அன்னைக்கு ராத்திரியிலேயே அசீரிய படைகளை எல்லாம் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. தேவன் பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தாருன்னு படிக்கிறோம். 5வது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தப்புவித்தார். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன்னு கர்த்தர் சொல்றார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார்னு பைபிள். யார் கையிலிருந்து தப்புவித்தார்னா சபிக்கிறவன் கையில இருந்து. இந்த சமயம் எத்தனை பேருக்கு தெரியும்? பிலேயாம். அல்லேலூயா. மோவாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் செய்து வெற்றி பெற முடியல, இஸ்ரவேல் மக்களோட கர்த்தர் இருக்காரு, அதனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மறைமுகமா சூழ்ச்சி பண்றான். இந்த பிலேயாம் என்கிற ஒரு மனுஷனை கூட்டு சபிக்க வைக்கிறான். பிலேயாம் சபிக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு சபிக்கும் போது சபிக்க முடியல. தேவன் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். சாபத்திலும் தப்பு வைக்கிறார். சாபத்திலிருந்து பிலேயாம் சாணு ஆரம்பிக்கிறான், ஆனா வெளியே ஆண் வருது. அவனுடைய ஆசீர்வாதம் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, நிறைய ஆசீர்வாதங்களை பிலேயாம் சொல்லி முடிக்கிறான். காண்டாமிருகத்துக்கு ஒப்பானவன் சொல்றான், உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கிறான் இந்த பிலேயாம். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சாபத்தை மாற்றுகிறவர். நான் இன்னைக்கு இந்த காலையில் சொல்ல நிறைய பேருக்கு என்னன்னா, அது ஒரு பயமா இருக்கு. சாபத்தை பற்றி ஒரு பயம் விசுவாசிகளுக்கு கூட இருக்கு. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நீ நாசமா போயிருன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், ஒருவேளை அவங்க பெரிய மனுஷராக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க இந்த உலகமே மதிக்கக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க சொன்னதெல்லாம் மற்றவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில சாபம் வராம கர்த்தர் காப்பார். உங்க வாழ்க்கையில சாபம் வராம காப்பார். சில நேரம் அப்படிதான் நினைக்கிறேன், அவர் பூசாரிங்க, அவர் சாமியாடிங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க. ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு விரோதமா அந்த கோயிலில் போய் துட்டு வெட்டி போடுறாளாம், காசு வெட்டி போடுவாங்க, அப்படி ஒன்று இருக்குன்னு அனைத்தான் எனக்கு தெரியும். காசை வெட்டி போட்டா இவங்களுக்கு பிரச்சனை வருமா? எனக்கு எழுத்து வீட்டு பொம்பளை இப்படி சொல்லிட்டு போயிருக்கா பாஸ், என்ன செய்ய தெரியலன்னு. அவ காசை வெட்டுறா, உங்களுக்கு என்ன? அவ காசை வெட்டி போட்டு உங்களுக்கு என்ன? கவலையே படாதீங்க. நான் சொல்றேன், சாபங்களை பற்றி பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தரை நம்புறவங்களுக்கு இந்த உலகத்துல சாங்கியமோ சம்பிரதாயமோ சாபமோ எந்த விதமான செய்வனையோ பில்லிசனையோ உங்களை ஒன்றும் செய்யாது. தைரியமா இருங்க. நேற்று கூட அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், ரெடி பண்ணும்போது சில பிரதர்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் நம்ம சர்ச்சு புல்பிட்லேயே காலையில் அப்போலாம் பாஸ்டமாக பார்ப்பாங்க. காலையில் நிற்போம், எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை தடவி வெட்டி 2ஆ வெட்டி புல்பிட்லேயே கிடக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது இல்லை, அப்போ ஆலயத்துக்குள்ளே கிடக்கும். வாரந்தோறும் எங்களுக்கு வந்தோடனே வேலை பாஸ்டமாவுக்கு பெருக்குமாற வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் பறக்கிற வேலை தான். எங்கள் வீட்லேயும் கிடக்கும், இந்த படிக்கட்டிலையும் போடுவாங்க. எலுமிச்சம்பழம் வெட்டி அதை குங்குமத்தில் வச்சு போடுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் பயப்பட மட்டும் கூடாது. யார் உங்களுக்கு விரோதமாக வார்த்தையால் சபித்தாலும் சரி, இது மாதிரி செய்கையால் செய்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. பிலேயாமே சொன்னாலும் சரி, பிலேயாம் சொன்னது பலது நடந்திருக்கான். ஆனால் கர்த்தர் பாருங்க, சாபம் வரவிடாமலும் தடுக்கிறார். சாபமாக அவன் சொல்லியிருந்தா கூட வந்திருக்குமானா வராது. வாய்தரன்னு சபிக்கப்படுவாயின்னு பிலேயாம் சொல்லியிருந்தா கூட அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. 2 கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் பெரியவர், அவர் நடத்துவாருங்க, பயப்படாதீங்க. சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் போதுமானவர். ஸ்தோத்திரம். 3 மட்டும் சொல்லிடுறேன். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வசனம் மட்டும் வாசிக்க. நீதிமொழிகள் 6:5 வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 6:5.
3 காரியம் செய்யணும். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்ம தப்பு வைக்கணும்னா 3 காரியம் செய்யணும். 1, நீதிமொழிகள் 6:5 படிங்க. நீ உன்னை தப்புவித்துக்கொள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் இந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? தப்புவித்துக்கணும். நம்ம பரிசுத்தமா வாழணும். நம்ம சில விஷயம் கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை என்ன செஞ்சிடணும்? தப்புவித்துக்கணும். யோசேப்பு தப்புவித்து கொண்டான். யார்கிட்ட இருந்து? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோசேப்பு யார்கிட்ட தப்புவித்துக் கொண்டான்? போர்த்திபார் மனைவியிடம் தப்புவித்துக் கொண்டான். தேவன் யோசேப்பை தப்புவிக்க வேண்டுமானால் யோசேப்பு தன்னை பாவத்திலிருந்து தப்புவித்துக் கொள்ள வேண்டும். 2, கர்த்தருக்கு பிரியமாயிருங்கள். சங்கீதம் 18:19 யாராவது படியுங்கள். இன்னொருத்தர் சங்கீதம் 37:40. முதல்ல சங்கீதம் 18:19 யாராவது படியுங்களேன். என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அப்படின்னா கர்த்தர் தப்புவிக்கணும்னா நான் அவருக்கு என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். சங்கீதம் 37:40. அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். யார அப்படின்னா அவரை நம்பி இருப்பதனால. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரையும் நம்புவாங்க, ஜோசியக்காரனையும் நம்புவாங்க. இந்த இரட்டை நம்பிக்கை நமக்கு ஆசீர்வாதம் ஒருபோதும் தராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை என்பது என்ன அர்த்தம்னா அவரை மட்டுமே நம்புவது. நான் கர்த்தரை மட்டுமே நம்புவதுதான் நம்பிக்கை. நான் கர்த்தரை நம்பிக்கொண்டு இன்னொருவற்றை கேட்கிறேன், என்னவா இருக்கும்? ஜாதகத்தை பார்ப்போம், ஜோசியத்தை பார்ப்போம், குறி சொல்றவனை கேட்போம் அப்படின்னு ஓடுற ஒரு ஆள் கர்த்தரை என்ன செய்யல? நம்பல. அந்த நம்பிக்கை பொய்யானது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரம் அப்படிதான் செஞ்சாங்க. யெகோவா தேவனை ஆராதனை செய்தாங்க, அப்புறமா என்ன செஞ்சாங்க? அந்நிய தேவர்களை ஆராதனை செய்தாங்க. அதனால கர்த்தரை அவங்களுக்கு கை கொடுக்க முடியல. கர்த்தரை நம்புற ஜனம் கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். சொல்லுங்க, கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். தன்னை மட்டுமே நம்பி இருக்கிற ஒருவனுக்கு தேவன் உதவாமல் இருக்க மாட்டார். தன்னை மட்டும் நம்பி இருக்கிற ஒருவனை தேவன் கைவிட மாட்டார். தன்னை மட்டும் நம்பி இருக்கிறவனை, தன்னை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒருத்தனை விட்டுவிட மாட்டார். அவரை மட்டுமே பிடிச்சிருக்கிற ஒருத்தனை கர்த்தர் நிச்சயம் தூக்கி நிறுத்துவார். எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரேன்னு கதறி கிடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். அதான் ரொம்ப முக்கியமானது. அவர் சமூகத்தில் அழுங்க. எனக்குன்னு வேற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லை ஆண்டவரே. என் கையை தூக்கி நிறுத்துறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்தை உயர்த்தினா நீங்க மட்டும்தான் உயர்த்தணும் ஆண்டவரே. எனக்கு வேற யாரையும் நான் நம்பி இல்லை ஆண்டவரே. நீங்க தான் என்னை உயர்த்தணும். கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்து அழுது கடந்தா கர்த்தர் தூக்கி நிறுத்த ஆசீர்வதிக்க போதுமானவர். அவரையே நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். பல நேரங்களில் கர்த்தரையும் மற்றவைகளையும் நம்புகிற ஒரு நம்பிக்கை அது தவறானது. அது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு வராது. நம்மளாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி இந்த கால வேளையில் ஜெபித்து முடிக்க போறோம். ஒரு முறை கூட எல்லாரையும் எழுமிக்க முடிஞ்சவங்க எழுமி நின்று கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களின் கைக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிக்கிற தேவன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் நான் சொன்னார். அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தப்புவிப்பார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அது. ஆமென். அவரையே நம்பி இருந்தால் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தின் முன்பகுதி அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரையே நம்பி இருந்தால், அவருடைய வார்த்தைகளையே நம்பி இருந்தால், அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருக்காய் காத்திருந்தால் தேவனாகி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவிப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். சிறப்பா ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவரை பிடித்துக் கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று உண்மையே சார்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எதையும் நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளாதபடி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க. பாஸ்டர்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது எங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் எந்தெந்த காரியத்தில் எப்படி இருக்கணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தில் பதிந்து அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க தகப்பனே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிசகி சென்று விடாதபடி அப்பா, நாங்கள் அங்கமிங்கும் அலசடிப்படாதபடி நாங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து உங்க கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்களாய் வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பேசுகிற மகனையும் ஆசீர்வதிங்க அப்பா, இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் போதுமானவராய் இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமாய் காரியங்களையும் செய்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒருவேளை பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தா கர்த்தர் இப்பொழுதே இந்த பலவீனங்களா நீங்கி சுகமாய் சென்று அப்பா கர்த்தாவை சமாதானமாய் செல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த இடத்தை கொடுத்த இந்த கர்த்தா நிர்வாகத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரஸ்பாண்டரையும் அவருடைய மகனுடைய குடும்பத்தையும் மகளுடைய குடும்பத்தையும் அப்பா இந்த நிறுவனத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம். எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க இன்னும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஊழியத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பிரதிபலன் அளிக்கிற தேவன் அப்பா, இவ்வளவு பெரிய இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த நிர்வாகத்தை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, மேன்மையானவைகளை செய்யுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.